2022 டிஎன்பிசி குரூப் 1ல கேட்கப்பட்ட யூனிட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. அசோக கல்வெட்டு சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சிறந்த அரசாக அவர்கள் விளங்கினர். கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகிறது. சோழர்கள் பற்றிய இந்த 3 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, இந்த 3மே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தொடரை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசைத்தூண்களாகும். கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு தூணும் இசை ஒளியை எழுப்புவதை காணலாம். ராமேஸ்வரம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுவதை கேட்பேன். இசைத்தூண்கள் பற்றிய அந்த 4 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இது நாயக்க மன்னர்கள் காலத்துல இசைத்தூண்கள் சரி. கல்லால் பன்னாட்டு அறிஞர்கள் வியந்தனர் சரி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபத்துல சிறுத்தூண் ஒளி எழுப்புவது சரி. ராமேஸ்வரம் அர்த்தநாரீஸ்வரர் 7 சுரங்கள் கேட்கலாம், தவறு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல தான் அந்த 7 சுரங்கள் உள்ள தூண்கள் காணப்படும். அப்போ 4வது மட்டும் தவறு. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1, 2, 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இதனை சொல்பவர் யார்? பாஞ்சாலி, கண்ணன், அர்ஜுனன், தர்மன். இந்த கூற்ற கூறியது யாருன்னா ஆப்ஷன் சி, அர்ஜுனன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா எனும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது? சித்தர்மலை கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு, மாமண்டூர் கல்வெட்டு, பாத்திப்பொருள் கல்வெட்டு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சித்தர்மலை கல்வெட்டுலயும் அழகர்மலை கல்வெட்டுலயும் மட்டும்தான் இந்த மதுரான்ற வேர்டு மென்ஷன் பண்ண. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகழ்வாய்வு ஆராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொறுத்துக. தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி, கீழையூர் அகழ்வாராய்ச்சி, திருக்கம்பப்புலியூர் அகழ்வாராய்ச்சி, உறையூர் அகழ்வாராய்ச்சி. ரோமானிய மட்பண்டங்கள், புத்தமத மையம், ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையான வணிகம், காவிரியின் கலாச்சாரம். தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி ரோமானிய மட்பாண்டங்களுடையது. கீழையூர் அகழ்வாராய்ச்சி புத்த மத மையம். திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி வந்து காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சி வந்து ரோமானியருக்கும் தமிழர்களுக்குமான இடையே உள்ள வணிகத்துறல். ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 4, 3. 1, 2, 4, 3 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பொறுத்துக. சாருகன், ஆலி, நற்றியம், இமயவர், தேர்ச்சக்கரம், அரக்கன், தேவர், அறநெறி. இந்த சொற்களுக்கு இடையான பொருள் இருக்கிறத பொறுத்து சொல்லிருக்காங்க. தாருகன்னா அரக்கன், ஆலினா தேர்ச்சக்கரம், நற்றியரம்னா அறநெறி, இமயவர்னா தேவர். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேந்தருக்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகிறது? கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல். வேந்தருக்கு ஒளியாவது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, இந்த 3மே வேந்தருக்கு ஒளியாவது தான். கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் எது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லை? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகுதல், ஐயத்து நீங்கி தெளிதல், சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது. மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? பாரதிதாசன், பாரதியார், சுதானந்த பாரதி, கவிமணி. Which Tamil poet injected the spirit of nationalism and national integration?
தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வுகளை தூண்டியவர் ஆப்ஷன் பி பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது? மீனவர், வில்லவர், குடவர், பஞ்சவர். பாண்டிய மன்னர்களோட தொடர்புடைய பட்டங்கள் எதுனா மீனவரும் பஞ்சவரும் மட்டும். வில்லவர்ன்றது சேரர்களை குறிக்கும், குடவர்கள்ன்றது சோழர்களை குறிக்கும். இப்போ பாண்டிய மன்னர்கள் தொடர்புடையது மீனவர், பஞ்சவர் மட்டும். அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வடநூலாரின் தத்துவ ஞானம் எனும் கருத்தினை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக. கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல். Which chapter Tirukkural reflects the Northern scholar ideology of philosophical knowledge? Not killing, instability, renunciation, understanding the truth. தத்துவ ஞானம் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறள் அதிகாரம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மெய்யுணர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். காலவரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக. ராஜாதிராஜன், பராந்தகன், குலோத்துங்கன், ராஜராஜன். குலோத்துங்கன், பராந்தகன், ராஜாதிராஜன், ராஜாதிராஜா 1, பராந்தகன், ராஜாதிராஜன், குலோத்துங்கன் 1, ராஜாதி. அதாவது கால வரிசைப்படி எந்தெந்த சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்றத வரிசைப்பட சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் பராந்தகன், ரெண்டாவது ராஜாதிராஜன், அடுத்து குலோத்துங்கன், அடுத்துதான் ராஜராஜன். பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்துவோம். வைக்கம் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர். வைக்கம் சத்தியாகிரகம் 1924, ஒத்துழையாமை இயக்கம் 1920, கள்ளுக்கடை மறியல் 1921, சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவரானது 1922. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது வரும்னா ஒத்துழையாமை இயக்கம், ரெண்டாவது கள்ளுக்கடை மறியல், மூணாவது சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நாலாவது தான் வைக்கம் சத்தியாகிரகம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2341. 2341 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சி ராஜகோபாலாச்சாரி, எஸ் சத்யமூர்த்தி, டி எஸ் எஸ் ராஜன், டி பிரகாசன். Who was selected the President Council of Action which is constituted by the Tamil Nadu Congress Committee to execute the civil disobedience in 1930? சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு நடத்த செயற்குழு தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் பி எஸ் சத்யமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். இது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு. 1852 முதல் செயல்பட தொடங்கியது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் நிறுவர் ஜி லட்சுமி நரசு ரெட்டி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் ஆனந்த சார்லி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய கூற்றுல எது சரிங்க? இது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியலமைப்பு கிடையாது. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு வந்து 1838 ஆரம்பிக்கப்பட்ட ஜமீன்தார் அசோசியேஷன் தான் முதல் அரசியல் சார்ந்த அமைப்பாகும். இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 தொடங்கி சரி. இதோட நிறுவர் ஜி லட்சுமி நரசு ஷெட்டி ரைட்டு. இதன் தலைவர் ஆனந்த சார்லு கிடையாது, தலைவரும் லட்சுமி நரசு ரெட்டி தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றை பட்டியல் ஒன்றோடு பட்டியல் 2வை பொறுத்துக.
திருமுருகாற்றுப்படை, பெருநாளாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முடத்தாம கன்னியார், நக்கீரர், கபிலர், நல்லூர் ரத்தனம். இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ரெண்டை பொறுத்து சொல்லியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பெருநாராற்றுப்படை முடத்தாம கன்னியார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஸோ ஆன்சர் என்னன்னா 2143. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கவரும் கலகமும் கைகியும் தர்க்கி இவரறியா இல்லாகியார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது? காவலர்கள், தூதுவர்கள், அமைச்சர்கள், வேந்தர்கள். கவரும் கலகமும் கையும் தர்க்கி இவரறியா இல்லாகியார். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, வேந்தருக்கு அறிவுரை கூறுவது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை. ஆடிப்பூரம், ஓணம், நவராத்திரி, திருவாதிரை. Which festival was celebrated throughout the Tamilagam during the Sangam age? சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட பண்டிகை. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, திருவாதிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவ்வழி நல்லை வாலிய நிலனே. மேல்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கான யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது? பெண்டிர், ஆடவர், அரசர், அந்தனர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆடவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவா இறப்பார்க்கு ஒன்று இவர். இவ்விரண்டு வரிகளும் அரசின் பெருமையை பேசுகின்றன, வள்ளலின் பெருமையை பேசுகின்றன, உழவரின் பெருமையை பேசுகின்றன, பணி உள்ளவரின் பண்பை பேசுகின்றன. பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவா இறப்பார்க்கு ஒன்று. ஆன்சர் என்னன்னா இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊரெல்லாம் கூடிய ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார்? அப்பர், திருமூலர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சாவு உணர்த்தும் நம்மை எடுத்து கூறியவர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, திருமூலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது? மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு, சுமதி உதயகுமரனுக்கு, தீவுத்திலகை மணிமேகலைக்கு, மணிமேகலை உதயகுமரனுக்கு. மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு கூறியது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 நூல்களை பட்டியல். பட்டியல் 2ல் உள்ள நூலாசிரியர்களிடம் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட பிரிவுகளை சரியான தேர்வு. இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. உலகம் சுற்று தமிழன், ஞானரதம், தண்ணீர் தண்ணீர், என் கதை, தேசிய கவி சுவாமிநாதன், வே ராமலிங்கம், ஏ கற்பன். உலகம் சுற்றும் தமிழன் ஏ கற்பன், ஞானரதம் தேசிய கவி, தண்ணீர் தண்ணீர் சுவாமிநாதன், என் கதை வே ராமலிங்கம். So answer என்னன்னா 4123. 4123 option D is the right answer. Next question. கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. சிறிய காரியங்களிலேயே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களில் முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது, ஆகார அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகார அகலாக்கடை, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தன்னினம் தள்ளாமை நீர்த்து. சின்ன காரியங்களை வெற்றி பெற விட பெரிய காரியங்களை தோத்து போறது சிறப்புன்னு கூறியது எதுனா ஆப்ஷன் ஏ, காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல். அதாவது முயலை கொண்ட அம்பு ஏந்திரத்தை விட யானை கொள்ள ட்ரை பண்ணி மிஸ் ஆன வேலை இயந்திரதை இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும்.
நிழல் தாங்கல் வைகுண்ட சுவாமிகள், இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் ராஜாராம் மோகன் ராய், சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார், சுயமரியாதை அறம் வேதநாயகம். இந்த நாள்ல எது சரியா பொருந்திருக்குன்னு கேட்கலாங்க. நிழல் தாங்கல் வைகுண்ட சுவாமிகள் சரி. இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் வந்து ராஜாராம் மோகன் ராய் கிடையாது, சீனிவாச பிள்ளை. அவர் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து பிரிஞ்சு இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இது தவறு. சமரச சன்மார்க்க சங்கம் வந்து வள்ளலார் சரி. சுயமரியாதை அறம் வந்து வேதநாயக பிள்ளை கிடையாது, பெரியார். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார்? நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள், நாகம்மையார் மற்றும் மூவலூர் ராமாமிர்தம், கண்ணம்மாள் மற்றும் முத்துலட்சுமி ரெட்டி, மணியம்மையார் மற்றும் நாகம்மையார். கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். பெரியாரோட மனைவியும் அவரோட தங்கச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. பிரதாபம் முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை, சுகுணசுந்தரி, நடேச சாஸ்திரி, கமலாம்பாள் சரித்திரம் ராஜம் ஐயர், பத்மாவதி சரித்திரம் மாதவையா. நாலுல எது பொருந்தாதுன்னு கேட்டுருக்கோம். பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து வேதநாயகம் பிள்ளை சரி. சுகுணசுந்தரி வந்து நடன சாஸ்திரி கிடையாது, நடேச சாஸ்திரி கிடையாது. சுகுணசுந்தரியும் வேதநாயகம் பிள்ளை எழுதுனதுதான். கமலாம்பாள் சரித்திரம் ராஜம் ஐயர் சரி. பத்மாவதி சரித்திரம் வந்து மாதவையா. இப்ப பொருந்தாதுன்னா ஆப்ஷன் பி தான் பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது? ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சக்தி சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். ஜாதிய முறைக்கு எதிரானவர். 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். 3 கூற்றுல எது சரியானு கேட்டாங்க. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி. இந்த 3மே சரிதான். காந்தியடிகள் சபர்மதி எனும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார்? Gandhiji established the ashram at the Sabarmati. Likewise, ashram was established in Tamil Nadu by Rajaji. Where was it established? காந்தி மாதிரியே ராஜாஜி அமைச்ச ஆசிரமம் எங்க இருக்குதுன்னா ஆப்ஷன் டி திருச்செங்கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இந்த சைடு திணை கொடுத்துருக்காங்க, திணைக்குரிய கடவுள் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, காளி, முருகன், இந்திரன், திருமால். குறிஞ்சி திணையோட கடவுள் வந்து முருகன். முல்லை திணைக்குரிய கடவுள் வந்து திருமால். மருதத்துக்கு இந்திரன், பாலைக்கு காளி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2431. 2431 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சைடு பெயர் கொடுத்துருக்காங்க, அதோட தொடர்புடைய இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. சுவாமி சகஜானந்தா, எம்.சி. ராஜா, பண்டிட் அயோத்தியதாசர், வீரசலிங்கம், அப்ரஸ்ல ஹிந்து, தமிழன், நந்தனார் கல்விக் கழகம், விதவை இல்லம். சுவாமி சகஜானந்தா வந்து நந்தனார் கல்விக் கழகம், எம்.சி. ராஜா வந்து அப்ரஸ்ல ஹிந்துஸ், பண்டிட் அயோத்தியதாசர் வந்து தமிழ் என்ற பத்திரிகை நடத்தி வந்தாரு, வீரசலிங்கம் வந்து விதவை இல்லம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3124. 3124 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், புலித்தேவர். During the early resistance of British, who issued the திருச்சிராப்பள்ளி proclamation? திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? இவர் இந்தியாவில் பட்டம் பெற்ற முதல்
பெண் ஆவார். மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியர் ஆவார். சட்டசபையின் முதல் பெண் தலைவர் ஆவார். டாக்டர் முத்துலட்சுமி குறித்த கூற்றுல எது உண்மையானது கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி ஆவார். தவறு. முத்துலட்சுமி ரெட்டி வந்து தமிழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண். இந்தியாவில் முதல் மருத்துவ பட்டம் பெற்ற பெண் வந்து ஆனந்த் பா ஜோஷி. இவர் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். சரி. மகாராஜா கல்லூரி முதல் பெண் மாணவியர். சரி. சட்டசபையின் முதல் பெண் தலைவர் ஆவார். சரி. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2, 3, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சிலைகள் வார்க்கப்பட்டன? சேரர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம், சுங்க காலம். During the which period bronze icons of Nadaraj deity with the 4 hands was cast? Chera period, Sola period, Pandya's period, Chunga period. 4 கைகளுடன் கூடிய நடராஜர் வெண்கல சிலை வந்து ஆப்ஷன் பி சோழர் காலத்தில் வார்க்கப்பட்டிருக்கும். சோழர்களுக்கான வந்து செப்பு திருமை காலம் என்று சிறப்பிக்கப்படும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.